குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம அது புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ரோமன் பாருங்கள், fill in the blanks. த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் ஆர், அதாவது தானியங்களை உற்பத்தி செய்கிறவங்களை வந்து என்னன்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார்மர்ஸ் அப்படின்னா விவசாயிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது நம்பர் 2 பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் ஹனி இஸ் எ டேஸ் ஆக்குபேஷன். தேன் சேகரித்தல் அப்படிங்கிறது என்ன தொழில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலெக்ஷன் ஆஃப் ஹனி அப்படிங்கிறது வந்து ப்ரைமரி ஆக்குபேஷன், அதாவது அக்ரிகல்ச்சர், கலெக்ஷன் ஆஃப் ஹனி, அதுக்கப்புறம் மரம் வெட்டக்கூடிய தொழில், அதுக்கப்புறம் பிசின் சேகரிக்கிறது, கொட்டைகள் சேகரிக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரைமரி ஆக்குபேஷனில் அடங்கும். அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஹனிங்கிறது ப்ரைமரி ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. த கன்சர்வேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபினிஷ்டு கூட்ஸ் இஸ் கால்டு, அதாவது மூலப்பொருட்களை வந்து பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது வந்து என்ன அப்படின்னா செகண்டரி ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டும் குறிப்பிடலாம், அதாவது உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடலாம். அடுத்தது பாருங்கள், 4th ஒன், அக்கார்டிங் டு காந்திஜி த வில்லேஜஸ் ஆர் டேஸ் ஆஃப் த நேஷன், அதாவது காந்தியடிகளுடைய கூற்றுப்படி கிராமங்கள் அப்படிங்கிறது நம் நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா த பேக் போன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இப்போ 4th ஒனுக்கு த பேக் போன். அடுத்து 5th ஒனுக்கு பாருங்கள், த பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் இன் த சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு இஸ், அதாவது தமிழ்நாட்டில் 47% மக்கள் வந்து நகரத்தில் வசிச்சிட்ருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 47% அப்படிங்கிற சிம்பிள் போட்டுக்கோங்க. இப்போ வரிசையாக பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபில்லப்ஸ்க்கு ஆப்ஷன் ஆன்சர் வந்து ஃபார்மர்ஸ், செகண்டுக்கு வந்து ப்ரைமரி ஆக்குபேஷன், தேர்டுக்கு மேனுஃபேக்சரிங், ஃபோர்த்துக்கு த பேக் போன், 5th 47% அப்படிங்கிறத நீங்கள் புக்கை வச்சு நீங்கள் கரெக்டாக அது மாதிரி செக் பண்ணி கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், செகண்ட் ரோமன், மேட்ச் த ஃபாலோயிங். கேட்டில் ரியரிங், ஃபுட் ப்ராசஸிங், அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, டெலிஃபோன், கான்ட்ராக்ட் இண்டஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய ஆன்சர் இந்த பக்கம் மாற்றி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கேட்டில் ரியரிங் அப்படிங்கிறது கால்நடை வளர்ப்பு. அதுக்குரிய சரியான பதில் எது அப்படின்னா ப்ரைமரி ஆக்குபேஷன் அப்படிங்கிறது தான், முதல் நிலை தொழில். இது எல்லாமே இந்த அக்ரிகல்ச்சர், கேட்டில் ரியரிங், அதுக்கப்புறம் கலெக்ஷன் ஆஃப் ஹனி, இது எல்லாமே எதில் வரும், நம்மளுக்கு ப்ரைமரி ஆக்குபேஷனில் வரும். அப்போ இதுக்கு வந்து ப்ரைமரி ஆக்குபேஷனுக்கு நேராக நம்பர் 1 போட்டுக்கணும். அதுக்கு ஃபுட் ப்ராசஸிங் செகண்டுக்கு பாருங்கள், உணவு பதப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து செகண்டரி ஆக்குபேஷனில் வரும். அப்போ செகண்டரி ஆக்குபேஷனுக்கு நம்பர் 2 போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது அயர்ன் அண்டு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அதாவது இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய ஆன்சர் வந்து டெர்சரி ஆக்குபேஷன், 3ஆம் நிலை தொழில் அப்படிங்கிறது தான் சரியான பதில். அப்போ டெர்சரி ஆக்குபேஷனுக்கு நேரம் நம்பர் 3 போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது டெலிஃபோன், தொலைபேசின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து சர்வீஸ் செக்டாரில் அடங்கும், அது சேவைத்துறை அப்படிங்கிறது. அப்போ அதுக்குரிய ஆன்சர் வந்து சர்வீசஸ்க்கு நம்பர் 4 போட்டுக்கோங்க. காட்டன் இண்டஸ்ட்ரி, பருத்தி ஆலை வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரியில் அடங்கும். அப்புறம் காட்டன் இண்டஸ்ட்ரிக்கு நம்பர் 5 வந்து அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரிங்கிறது தான் சரியான ஆன்சர். அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரிக்கு நம்பர் 5 போட்டுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், கேட்டில் ரியரிங்கிறது ப்ரைமரி ஆக்குபேஷன், ஃபுட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது செகண்டரி ஆக்குபேஷன், அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிங்கிறது டெர்சரி ஆக்குபேஷன், டெலிஃபோனுங்கிறதுக்கு சர்வீசஸ், காட்டன் இண்டஸ்ட்ரி அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி. இதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேட்ச் அண்ட் ஃபைண்ட் த ஆட் பேர், அதாவது மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எது வந்து ஆட் பேராக இருக்குது அப்படிங்கிறத கண்டறியணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், சர்வீசஸ், பேங்கிங், 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறிய அளவிலான தொழிற்சாலைக்கு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இதில் வந்து எதுவுமே பொருந்தாது. டிரான்சாக்ஷன் ஆஃப் மணியும் பொருந்தாது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் பொருந்தாது, பேப்பர் இண்டஸ்ட்ரியும் பொருந்தாது, கேட்டில் ரியரிங்கும் பொருந்தாது. அப்போ அதை விட்டுருங்க. செகண்ட் பாருங்கள், ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், அதாவது காடு சார்ந்த தொழிற்சாலை அப்படிங்கிறத வந்து
பேப்பர் இண்டஸ்ட்ரி வந்து காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வெட்டி அந்த மரங்களை வந்து காகித தொழிற்சாலைக்கு கொண்டு போய் அதுலேருந்து பேப்பர் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதனால் அது வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரிக்கு எக்ஸாம்பிள். அப்போ ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரிக்கு மேட்ச் வந்து பார்த்தோம்னா பேப்பர் இண்டஸ்ட்ரிங்கிறது தான் கரெக்டான மேட்ச். அப்போ அதுக்கு மேட்ச் கிடச்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், சர்வீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சர்வீசஸ் அப்படிங்கிறது சேவைத்துறை. சேவைத்துறைக்கு வந்து எது வரும் உங்களுக்கு? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் வந்து சேவைத்துறைக்கு வரும். அப்போ அதுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்து பேங்கிங்கிறது வந்து வங்கிகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மணி டிரான்சாக்ஷன் வந்து நடக்கும். அப்போ டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி, பண பரிவர்த்தனை வந்து நடக்கும். அப்போ பேங்கிங்க்கு டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரிக்கும் மேட்ச் இருக்குது, சர்வீசஸ்க்கும் மேட்ச் இருக்குது, பேங்கிங்க்கும் மேட்ச் இருக்குது. அப்போ எதுக்கு வந்து உங்களுக்கு மேட்ச் இல்லை? ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு தான் மேட்ச் இல்லை. அப்போ மேட்ச் ஆகாதது எது அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, கேட்டில் ரியரிங். இதுதான் வந்து ராங்கான பேர். ஓகே, அப்போ நான் இங்கே கீழே எழுதும் பொழுது ராங் பேர்னு எழுதி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஹைஃபன் கேட்டில் ரியரிங் அப்படின்ட்டு எடுத்து எழுதணும். அடுத்தது பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் கொஸ்டின், அக்ரிகல்ச்சர் இஸ் எ டேஸ் ஆக்குபேஷன். அதாவது வேளாண்மை அப்படிங்கிறது எந்த நிலை தொழில்? நான் ஏற்கனவே சொன்னது தான், அக்ரிகல்ச்சர், கேட்டில் ரியரிங், அப்புறம் கலெக்ஷன் ஆஃப் ஹனி, அப்புறமேட்டு லும்பரிங், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி ஆக்குபேஷனில் தான் அடங்கும். அப்புறம் அக்ரிகல்ச்சரும் என்ன வரும் ஆன்சரு? ப்ரைமரி ஒன்று கொடுத்துருக்காங்க, செகண்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்ன வரும்னா ப்ரைமரி அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிவைடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் யூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பொருளாதார நடவடிக்கைகள் வந்து எதனுடைய அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றனன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஓனர்ஷிப் அப்படின்னா உடைமை அடிப்படையில், இன்னொன்று யூஸ் அப்படின்னா பயன்பாட்டு அடிப்படையில். இதுக்குரிய ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அப்போ யூஸ் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது சுகர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் டேஸ் ப்ரைமரி ஆர் செகண்டரி ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கரை ஆலை. இப்போ இது மாதிரி சர்க்கரை ஆலை, அடுத்தது பருத்தி ஆலை, காட்டன் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செகண்டரி ஆக்டிவிட்டியில் தான் அடங்கும். அப்போ சுகர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதும் எதில் அடங்கும் அப்படின்னா செகண்டரி ஆக்டிவிட்டியில் அடங்கும். அப்போ சுகர் இண்டஸ்ட்ரி ஆர் ப்ரைமரி ஆர் செகண்டரி ஆக்டிவிட்டி அப்படின்னா நம்ம செகண்டரி ஆக்டிவிட்டி வந்து டிக் பண்ணணும். அடுத்தது ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி, காட்டன், ஃபர்னிச்சர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரினா சர்க்கரை ஆலை வந்து வேளாண்மை சார் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வேளாண்மை சார் தொழிற்சாலை அப்படின்னா காட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபர்னிச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பருத்தி ஆலை, மரச்சாமான்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காடு சார்ந்த தொழில் அதில் வந்து வந்துடும், ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரியில் வரும். இதில் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. அப்போ வேளாண்மை பொருட்கள்லேருந்து என்ன தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து காட்டன் தொழிற்சாலை தான், பருத்தி. இப்போ வந்து வேளாண்மையில் வந்து இப்போ விவசாயம் செஞ்சு தான் அந்த பருத்தி வந்து நம்ம கொண்டு வரோம். அப்போ வந்து வேளாண்மை சார்ந்த தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு காட்டன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இப்போ காட்டன் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து டெய்ரி ஃபார்மிங் இஸ் எ பப்ளிக் செக்டார், கோஆப்ரேட்டிவ் செக்டார்னு கொடுத்துருக்காங்க. பால் பண்ணை அப்படிங்கிறது ஒரு பொது நிறுவனமாக கூட்டுறவுத்துறையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பால் பண்ணை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் செக்டார். அப்போ இதுக்குரிய ஆப்ஷன் வந்து கோஆப்ரேட்டிவ் செக்டார்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் வந்து ஃபஸ்ட்டுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. செகண்டுக்குரியது வந்து யூஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணியிருக்கணும். அடுத்து தேர்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி ஆக்டிவிட்டின்னு செகண்டரி டிக் பண்ணிக்கணும். அடுத்து ஃபோர்த்துக்கு வந்து காட்டன் டிக் பண்ணிக்கணும். அடுத்து ஃபிஃப்த்துக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் செக்டார் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் உங்களுக்கு 1 மார்க்கு. இப்போது மொத்தமே 4 ரோமன் தான் இருக்குது. இந்த 4 ரோமன் வந்து புக்கை வச்சு நீங்கள் நல்லா இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு 2 மார்க்கெல்லாம் சேர்த்து கொடுக்குறேன். அதையும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நோட்டில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வீக்லி டெஸ்ட்டுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் வேறு ஒரு பாடம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.